Hi students, welcome to IK Academy. இந்த விட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025ல அந்த எக்ஸாமோட கடினத்தன்மையாகட்டும், எக்ஸாமுக்கான காம்படிஷன் ஆகட்டும், அந்த எக்ஸாம்ல நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதாகட்டும் ஒரு ப்ரெடிக்ஷனோட அந்த வீடியோ சொல்றேன். கொஞ்சம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. 2025 குரூப் 4ல வேலைக்கு போகணும்னு நினைக்கிற அத்தனை பேரும் இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. ஓகேவா? சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா 2025 குரூப் 4 ஃபோக்கஸ் பண்ணி குரூப் 4 இல்ல குரூப் 4 குரூப் 1 ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அகாடமில தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனல்ல வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். ஓகேவா? அதனால சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. போடுற வீடியோஸும் பாருங்க. டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸ் தான் போட்டுட்டு இருக்கோம். சோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, அதாவது 2022 குரூப் 4 ஆகட்டும், 2024 இந்த வருஷம் குரூப் 4 ஆகட்டும், கடினத்தன்மை பொறுத்த வரைக்கும் பாரபட்சமே இல்ல. எக்ஸாமோட டிஃபிகல்டி லெவல் அதிகமாயிட்டே தான் போகுது. முக்கியமா தமிழும் கூட. ஓகேவா? முக்கியமா தமிழே வந்து பாத்தீங்கன்னா டஃபா தான் கேட்கறாங்க. சிறப்பு தமிழ்ல இருந்து கேள்வி கேட்கறாங்க. ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா சரி கட் ஆஃப் என்ன சார் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 169 170 அந்த ரேஞ்ச் அப்படியே நீடிக்குது. ஓகேவா? டிபெண்ட்ஸ் அப்பான் வேகன்சி. வேகன்சி ரொம்ப லோவா வந்துருச்சு அப்படின்னா அது 175 180 கூட ஆகலாம். ஓகேவா? வேகன்சி ஒரு 8000 10,000 அந்த ரேஞ்சிலே வர்றப்ப நமக்கு அந்த ஒரு 170 169 அந்த ரேஞ்சிலே தான் இருக்கும். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா 2022 குரூப் 4 ஆகட்டும், 2024 குரூப் 4 ஆகட்டும், இதான் சிச்சுவேஷன். டிஃபிகல்டி பொறுத்த வரைக்கும் தமிழே டஃபா தான் கேட்கறாங்க. நீங்க ஒரு புது புக்கு 6 ல இருந்து 12 வரைக்கும் புது புக்கு மட்டும் தான் நான் படிச்சுட்டு போறேன்னா உங்களால ஒரு 80 தான் எடுக்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் நீங்க அட்டை படிச்சாலே அவ்வளவுதான் எடுக்க முடியும். நீங்க பழைய புக்கு சிறப்பு தமிழ் 11th ஒரு சிறப்பு தமிழ் எல்லாமே படிச்சாதான் நம்மளால ஒரு 90 95 தொட முடியும். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூசுவல் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அடிச்சிடலாம். ஓகேவா? 20 கேள்வி வரைக்கும் அடிச்சிடலாம் 25க்கு. அப்படியே ஜிஎஸ் பக்கம் போறப்ப ஜிஎஸ் டஃப்னஸ் லெவல் அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கு. ஓகேவா? நம்ம என்னதான் ஜிஎஸ் கரைச்சு குடிச்சு மூச்சை போட்டு படிச்சாலுமே கூட ஒரு 50 55 60 ஓகேவா 60 தொடலாம். ஆனாலுமே கூட இந்த குரூப் 1 குரூப் 2 கம்பேர் பண்றப்ப குரூப் 4 எல்லாமே புக்ல தான் வரும். அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல. ஓகேவா? ஒரு 85% வரைக்கும் ஸ்கூல் புக்ல தான் கேட்கறாங்க. நான் மேக்ஸை விட்டுருங்க. மற்றபடி ஜிஎஸ் ஆகட்டும் தமிழ் ஆகட்டும் 85% வரைக்கும் புக்ல தான் வருது. டைரக்டா புக்ல தான் வருது. இந்த யூனிட் 9ல அப்டேட் ஆன விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் இது மட்டும் தான் வெளியில போகும். மற்றபடி ஹிஸ்டரி ஜியோகிராஃபி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு புக்ல இருந்து அப்படியே தான் கேட்கறாங்க. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் குரூப் 2 குரூப் 1 போனா வெளியில போவாங்க. ஒரு 60% தான் புக்ல இருந்து வரும்னு வச்சுக்கோமே, 40% வெளியில போகும். ஆனா குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஒரு 80 ல இருந்து 85% புக்ல இருந்து தான் வரும். இப்போ புக்கை நல்லா படிச்சாலே போதும். ஆனா நீங்க வெளில கொஞ்சம் போகணும். வெளில போகணும்னா இப்ப தமிழ்ல எடுத்துக்கிட்டா பழைய புக்கு படிக்கணும், சிறப்பு தமிழ் படிக்கணும், இதெல்லாம் இருக்கு. ஓகேவா? படிக்க போற புக்ஸ் அடுக்கி வச்சாலே அது பாட்டுக்கு போகுது. ஓகேவா? அதனால அந்த அளவுக்கு நீங்க படிக்க வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. இப்ப என்ன விஷயம்னா எக்ஸாமோட டஃப்னஸ் லெவல் அதிகமாகிட்டே போகுது. இருந்தாலுமே அந்த கட் ஆஃப் ஆன்சர் அப்படியே நிக்குது. ஒரு ஸ்டாண்டர்ட்லேயே போதே அப்படின்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்பிரண்டோட மைண்ட் செட் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் 2024 குரூப் 4 ஒருத்தர் நல்லா படிச்சு போய் எழுதுறாரு. அவரால் ஒரு 165 166 தான் போக முடியுது. ஒரு 4-5 கேள்வி வெளியே வந்துடுறாரு அப்படின்னா அவர் வந்து அனலிசிஸ் பண்ணுவார். நம்ம எங்க விட்டோம், தமிழ்ல சிறப்பு தமிழ்லாம் படிக்காம விட்டோம். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பஞ்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பண்ண தப்பை திருத்திக்கிட்டு அடுத்த எக்ஸாம்ல அவங்க அப்ரோச் பண்ணிடுறாங்க. ஓகேவா? அப்ப எக்ஸாமோட டஃப்னஸ் கூட அவங்க கொஸ்டின் அப்டேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட படிக்கிற திறன் அதுவும் அதிகமாகிட்டே போகுது. ஓகேவா? 8000 வேகன்சி கொடுக்குறாங்கன்னா இந்த பார்டர்ல வந்து விடுறாங்க பாத்தீங்களா, அவங்க திரும்ப 1000 வேகன்சி அடிச்சிடறாங்க. அதனாலதான் நியூ கமர்ஸ் ஃப்ரெஷர்ஸ்னால வேலைக்கு போக முடியல. எக்ஸாம்ல டஃபா வருது, நம்மளால ஒரு 150 தான் எடுக்க முடியுது. இருந்தாலுமே கூட எப்படிப்பா 170 எடுத்து வேலைக்கு போறாங்கன்னா அதுதான் காரணம். ஓகேவா? ஒரு நான் 2-3 எக்ஸாம் குரூப் 4 எழுதிட்டு இருக்கவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அப்டேட் ஆகிக்கிறாங்க. சரி டஃப்னஸ் இப்படி வருதுன்ட்டு அவங்க அப்டேட் ஆகுறாங்க. ஓகேவா? அதனால எக்ஸாமோட டஃப்னஸ் அதிகமானாலும் வேகன்சி என்ன மாதிரி வந்தாலும் ஓகேவா நம்ம 180 கேள்வி அடிச்சாதான் சேஃப். 200க்கு நான் சொல்றேன். வேகன்சி எவ்வளவு வந்தாலும் நீங்க 180 அடிச்சா வேலைக்கு போயிடலாம். 175 ஒரு பார்டர்ல நிப்பாட்டலாம். வேகன்சி ஒரு 8000 10,000 15,000 வந்துச்சுன்னு ஒரு 165க்கே கிடைக்கும். 15,000 வேகன்சி தான் சொல்றேன். சரிங்களா? சோ ஒரு 10,000 8,000 அப்படின்னு நிக்கிறப்ப நமக்கு அந்த ஒரு 170 ஒரு சேஃப் ஜோனா பார்க்கப்படுது. ஓகேவா? 169 டேஞ்சர் ஆகும். 170 தான் பக்காவா சேஃப்ல நிக்குது. ஓகேவா? இப்படிதான் ஆகும். இன்னும் 2025 அடுத்த வருஷம் குரூப் 4 நல்லா யோசிச்சு பாருங்க. 2019 2022 2024 இந்த எல்லா குரூப் 4லயுமே மிஸ் ஆனவங்க 2025 வெளிக்கொண்டு படிப்பாங்க. ஓகேவா? அவங்க எல்லாருமே ஆல்ரெடி பார்டர்ல விட்டவங்கிறப்ப அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்க புதுசா எதையும் கத்துக்க போறதில்ல. அவங்க எதை தப்பு பண்ணாங்க, எதை விட்டாங்க, எதை படிக்காம விட்டாங்க அதை மட்டும் பர்டிகுலரா செலக்ட் பண்ணி படிச்சுருவாங்க. ஓகேவா? ஏன்னா இப்ப ரீசெண்ட் ட்ரெண்ட்ல நான் 2022 குரூப் 4 பார்த்துட்டேன், 2024 குரூப் 4 பார்த்துட்டேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் ஆயிடுறாங்க. ஒரு 90% அதான் நடக்குது. ஆல்ரெடி இந்த பார்டர்ல கொஞ்சம் விட்டவங்கன்னா கிளியர் பண்ணிட்டு போயிடுறாங்க.
அதுதான் ஸோ எதை நம்ம விட்டோமோ அதை மட்டும் படிக்கிறாங்க. அப்ப நியூ கமர்ஸ் ஃப்ரெஷர்ஸ் எந்த அளவுக்கு இருக்கணும், நான் தான் படிக்க வேண்டியதை படிக்கணும், டெஸ்ட் பண்ணி கேட்டா அதையும் படிக்கணும். ஓகேவா, ஆல்ரெடி படிச்சவங்க எவ்வளவு விஷயத்த படிச்சு புதுசா கத்துக்க போறப்ப நீங்க இதையும் படிக்கணும், அதை புதுசாவும் கத்துக்கணும். அப்பதான் வேலைக்கு போக முடியும். எக்ஸாம் டஃபா வந்தாலுமே கூட இங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க யார் சார் அப்படின்னா, இந்த 2-3 வாட்டி அப்படியே கிட்ட வந்து விட்டவங்க அவங்க தான். அப்ப அவங்களுக்கு நீங்க டஃப் கொடுக்கணும் அப்படின்னா எக்ஸாம் வந்து ரொம்ப நாள்லாம் இல்லை. ஓகே, ஏப்ரல்ல நோட்டிபிகேஷன், ஜூலைல எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. நம்ம பேசிட்டே ரெஜிஸ்ட்ரேஷன் 2024 முடிய போகுது, 2025 ஆரம்பிச்சிடும். 6 மாசம் தான் இருக்கு எக்ஸாம், 6 மாசம், 180 நாள், 200 நாள், ½ இயர் தான் இருக்கு, அரை வருஷம் தான் இருக்கு. இதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஓகே, அதனால குரூப் 4 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் டெப்தா படிக்க வேண்டியது அவசியம். அதனால வேகன்சி டஃப்னஸ் லெவல் இதை பத்தி பேசிட்டு இருக்காம நம்மளோட டார்கெட் 175 180 வச்சே ஆகும். சரிங்களா, பிஎஸ்டிஎம்னா குரூப் 4க்குலாம் அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஏன்னா 10th வரைக்கும்ங்கிறப்ப பாதி பேருக்கு மேலே பிஎஸ்டிஎம் வச்சிருக்காங்க. ஓகே, ஒரு குரூப் 2 குரூப் 1 போறப்ப கூட பிஎஸ்டிஎம் கொஞ்சம் ரோல் ப்ளே பண்ணும். ஆனா குரூப் 4 தான் பிஎஸ்டிஎம்லாம் ப்ளே பண்ணாது. ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் குறைஞ்சாலே அவசியம் தான். டிசிஎம்பிசினா அதுவும் இல்லை, அந்த அளவுக்கு குறையாது. ஓகேவா, அதனால இதெல்லாம் பத்தி யோசிக்காம டார்கெட் 180 வச்சு படிங்க, அப்பதான் நம்மளால கிளியர் பண்ண முடியும். ஆனா 180 எடுக்க முடியுமா? வரப்போற கொஸ்டின்ல டஃபா வரப்போற கொஸ்டின்ல அப்டேட் பண்ணி வரப்போற கொஸ்டின்லனா அது கஷ்டம். அந்த அளவுக்கு நம்ம இறங்கி படிக்கணும். ஏன்னா ஸ்டாண்டர்டா இப்போ குரூப் 4 டஃப்னஸ் பாக்குறப்ப ஒரு 150 160 வச்சாலே சூப்பர்ப்பா, பரவாயில்லப்பா, இந்த அளவுக்கு அடிச்சியே அப்படின்னு நம்ம பார்க்க தோணுது. ஆனா அது பத்தாதான் நான் சொல்ல வரேன். அந்த அளவுக்கு நீங்க படிக்கணும். ஓகே, சோ டிஎன்பிஎஸ்சில 2025 வரப்போற எக்ஸாம்ஸ்க்கு தொடர்ந்து நம்ம வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.